எப்போதுமே விதி மேல பழி போடாதீங்க. இங்க ஒருத்தர் மெழுகுவர்த்தி பிசினஸ் செஞ்சு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மாவட்டம் திருநின்றவூரில் கடத்தி செல்லப்பட்ட 1 கோடி மதிப்பிலான யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். இந்த கடத்தல எத்தனை பேர் ஈடுபட்டாங்க? அதில் ஈடுபட்ட அனைவரும் சிக்கி இருக்கிறாங்களா கார்த்திக்? தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் கார்த்திக். வணக்கம். திருவள்ளூர் பகுதியில் இருந்து சிவப்பு நிற டொயோட்டா கிளான்சா சொகுசு காரில் பட்ட பகுதியில் சிலர் யானை தந்தத்தை கடத்தி செல்வதாக சென்னை வனவிலங்குகள் குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு மற்றும் திருவள்ளூர் வனத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்து இருக்கிறது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில வனத்துறை அதிகாரிகள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டு இருந்திருக்காங்க. அப்போது அவ்வழியாக வந்த ஒரு காரை வனத்துறை மறித்திருக்காங்க. ஆனால் அந்த கார் நிற்காமல் திருநின்றவூர் நோக்கி அதிவேகமாக சென்றுள்ளது. இதனை பின்தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். திருநின்றவூர் அருகே வனத்துறை அதிகாரிகள் தங்களை பின்தொடர்வதை அறிந்த கடத்தல்காரர்கள் காரை வேகமாக இயக்கிய போது சாலையில் சென்ற சிலர் இடித்து தள்ளி விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதில் முதியவர் ஒருவர் லேசான காயமடைந்திருக்காரு. கடத்தல்காரர்களின் கார் திருநின்றவூர் கோமதிபுரம் அருகே வந்தபோது காரை நிறுத்திவிட்டு தப்பி செல்லும் போது பின்தொடர்ந்து வந்த வனவிலங்கு குற்ற கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மற்றும் திருவள்ளூர் வனத்துறை அதிகாரி காரை பறிமுதல் செய்து அதிலின் தந்தத்தை மீட்டிருக்கிறார்கள். நிலையில் தப்பியோடைய கடத்தல்காரர்களில் ஒருவனை கைது செய்து போலீஸ் அவனிடம் நடத்திய விசாரணையில கைது செய்யப்பட்டது காஞ்சிபுரம் ஈஞ்ச பகுதியை சேர்ந்த உதயகுமார் என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் 3 பேர் உடன் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட உதயகுமார் திருவள்ளூர் வனத்துறை அலுவலகத்திற்கு கூட்டிச் சென்று யானை தந்தம் எங்கிருந்து வந்தது, கடத்தலில் யார் யாருக்கு தொடர்பு, யாருக்கு விற்பனை செய்ய கொண்டு செல்லப்பட்டது, தப்பி ஓடியவர்கள் யார் என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கைப்பற்றப்பட்ட 3 யானை தந்தத்தின் மதிப்பு 1 கோடிக்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் பரபரப்பாக காணப்படும் பிரதான சாலையில வனத்துறை அதிகாரிகள் காரை பின்தொடர்வதும் காரை நிறுத்திவிட்டு கடத்தல்காரர்கள் தப்பி ஓடுவதும் வனத்துறையினை யானை தந்தத்தை எடுத்து செல்வதும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.